அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரின், வெல்கம் டு நாலேஜ் துனியா. 2020 பிப்ரவரி மாதம் வந்து ராஷ்டிரபாஷா மதியம் நடக்கக்கூடிய தேர்வுக்கு வந்து இப்போ அனுபவத்தை பார்க்குறோம். இதில் வந்து 5 மார்க்ஸு. இதில் வந்து ஒரு ஹிந்தியில் வந்து பேராகிராஃப் கொடுத்து அதை மொழியாக்கம் பண்ண சொல்லுவாங்க. இங்கிலீஷில் எழுதலாம், தமிழில் எழுதலாம். ஏற்கனவே 2 வீடியோஸ் போட்டிருக்கேன். இது வந்து தேர்ட் வீடியோஸ். இந்த 3 நீங்கள் பார்த்தா கண்டிப்பாக இதிலேருந்து கண்டிப்பாக 2 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் 3மே நல்லா எழுதியிருப்பாங்க. இதில் ஏதாவது ஒன்று தான் கேட்பாங்க. காந்திஜி ने एक बार कहा था, காந்திஜி வந்து ஒரு முறை வந்து சொன்னார், தன் கயா தோ குச் நகி கயா, ஸ்வாஸ்திய கயா கயா தோ குச் கயா. காந்திஜி வந்து செல்வத்தை இழப்பதனால வந்து நம்ம இழப்பது வந்து ஒன்றுமே கிடையாது. தன் அப்படின்னா வந்து செல்வம்னு அர்த்தம். பணம், காசு, பொருள் இந்த மாதிரி அதை இழக்கிறதுனால வந்து நம்மளுக்கு வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி காந்திஜி சொல்கிறாரு. மகர் ஆனால் சரித்திர गया गया तो शब कुछ गया, इसका मतलब है சரித்திர की मनुष्य की அசிலி சம்பத்தி है. இதில் வந்து நம்ம வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம உடல் நலத்தை வந்து இழந்ததுனால வந்து ஏதோ ஒன்று இழந்துட்டோன்னு நம்ம வந்து மத்லப் அப்படின்னா பொருள்னு அர்த்தம். நம்ம உடல் நலத்தை வந்து இழந்ததுனால ஏதோ ஒன்று இழந்துட்டேன்னு இந்த பொருள் சொல்கிறேன். ஆனால் நடத்தை வந்து இழந்துட்டா வந்து நம்ம வந்து அதை வந்து என்ன பண்ண முடியாது, அனைத்தையுமே நம்ம வந்து இழந்ததாத பொருள் அப்படின்னு சொல்லி காந்திஜி வந்து இதில் சொல்கிறாரு. மனிதனுடைய செல்வம் என்ன, மனுஷியக்கு உஸ்லி சம்பத்திகை. இதில் வந்து மனிதனுடைய உண்மையான செல்வம் என்பது தான் இதை வந்து பொருள் அப்படின்றதான் இந்த பத்தியில் வந்து சொல்லியிருக்கார். வகி சமாஜி சேஷ்டகை और वही राष्ट्र चुकी है जिसकी जनता का சரித்திர அச்சாத்தே. எந்த நாட்டில் வந்து குடிமக்களுடைய நடத்தை வந்து ஜனதான மக்கள்னு அர்த்தம். எந்த நாட்டில் ராஷ்டிரன்னா நம்ம நாடு, எந்த நாட்டில் வந்து குடிமக்களுடைய நடத்தை வந்து சிறந்ததாக இருக்குதோ அந்த நாடு வந்து சமுதாயம் வந்து ரொம்ப சிறந்ததாக இருக்கும் அப்படின்ற ஆதிக்கே பாலக்கு கல்கே நாகரிகை. அப்போ தான் இன்றைக்கு இந்த பாலக் அப்படின்னா குழந்தைகள் அர்த்தம். இன்றைய குழந்தைகள் வந்து நாளை வந்து அவங்க தான் வந்து ஒரு குடிமக்களாக விளங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். இஸ்லியே உன்கே சரித்திரக்கா निर्माण करना समाज और राष्ट्र का பகலா கருதி வகை. அவர்கள் நடத்தி தான் வந்து நம்ம நாட்டை வந்து சமுதாயத்தை வந்து சீரமைக்கிறது முதல் கடமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழந்தைங்களுக்கு வந்து இப்போயே நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம என்ன பண்ண நிறைய நம்ம கடமை சமுதாயம் நிறைய குழந்தைங்கள் வந்து நம்ம வந்து முதன்மையாக அவங்கள நிறைய நம்ம சொல்லித்தரது நமது கடமையாக இருக்குது, ஒவ்வொரு மனிதனுடைய கடமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லியிருக்காரு. யகி காரன், இந்த காரணத்தினால்தான் கி ஸ்கூல் காலேஜ் ஆதி சிக்ஷா சஸ்தாயே கோலி கைகை. இந்த காரணத்தினால தான் வந்து நம்ம ஒவ்வொரு இந்த காரணத்தினால் வந்து ஸ்கூல்லாம் பள்ளிகளிலும் காலேஜ் கல்லூரிகளிலும் சிக்ஷா அப்படியே கல்வின்னு அர்த்தம். பள்ளியில் கல்லூரியில் அந்த கல்விக்கூடங்கள்லாம் வந்து இந்த நிறுவனங்கள்லாம் நிறைய நம்மால் வந்து கொண்டு வரப்படுகிறது. அங்கே தான் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஆசிரியராக வந்து பாடங்களை நல்ல கருத்துக்களை தான் புகட்ட முடியும் அப்படின்னு வந்து காந்திஜி சொல்கிறார். யகாங் ஐசி சிக்ஷா தி ஜாத்திகை ஜிசிசே லடுக்கோ கான் சரித்திர சதர் ஜாயே. இந்த இப்படிப்பட்ட கல்வி தான் வந்து நம்ம நாட்டில் வந்து ஒரு தூணாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இதனால் வந்து மாணவர்களோட வந்து ஜிஸ்மே லடுக்கோன்னா வந்து மாணவர்கள் அர்த்தம். பன்மையில் சொல்கிறார். மாணவர்களை நடத்தை வந்து சீரமைக்கிறது வந்து கல்வி தான் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் வந்து கல்வி எல்லா இடத்துலையும் அளிக்கப்படுது அப்படின்ட்டு காந்திஜி வந்து அழகாக சொல்லியிருக்காரு. செல்வத்தை இழப்பது ஒன்றுமில்லை. உடல் நலத்தை இழந்தால் ஏதோ இழந்ததாக பொருள். ஆனால் நடத்தையை இழந்துவிட்டால் அனைத்தையுமே இழந்தது போலாகும் என்று காந்தியடிகள் ஒருமுறை கூறியிருந்தார். நடத்தை தான் மனிதனின் உண்மையான செல்வம் என்பதே இதன் பொருளாகும். எந்த நாட்டின் குடிமக்களின் நடத்தை சிறந்ததாக இருக்கிறதோ அந்த நாடும் சமுதாயம்தான் சிறந்ததாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றன. இன்றைய குழந்தைகள் நாளைய குடிமக்கள் ஆவர். ஆகவே அவர்களின் நடத்தையை சீரமைப்பது சமுதாயம் மற்றும் நாட்டின் முதல் கடமையாகும். இதன் காரணமாகவே பள்ளி கல்லூரி போன்ற கல்வி நிறுவனங்கள் நிறுவப்பட்டுள்ளன. மாணவர்களிடையே
நடத்தையை சீரமைப்பதற்கான கல்வி இங்கே அளிக்கப்பட்டுள்ளன. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அது நம்ம தமிழ் வழி வரதுனால வந்து அந்த இந்தியில் பேராகிராஃப் படித்து ஃபுல்லாக தமிழ் மொழியாக்கம் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.